வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு everybody. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நம்ம மார்னிங்கே பார்த்தோம். அடுத்த ராத்திரியில் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, மன அழுத்தத்துக்கு தான் நிறைய பேர் உள்ளாயிருப்போம். சில பேர் உள்ளாயிருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஜிகேல அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி இந்த போர்ஷன்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஏற்கனவே காலையில் நோட்டிஃபிகேஷனை பார்த்து அந்த மந்த்தை மாற்றினதே வந்துட்டு அப்படி கொஞ்சம் இடி இறக்குன மாதிரி இருந்துச்சு. இதில் வேறு சிலபஸை வேறு சேஞ்ச் பண்ணோன்னே இது என்ன சொல்லனே எனக்கு ஒன்றும் புரியலை. இது சிலபஸ் சேஞ்சு ஏற்கனவே போடும்போது போட்டப்பவே இதையும் சேர்த்து போட்டிருந்தா நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிருப்போம். ஓகே அப்படி சொல்லிட்டு இது சொன்ன மாதத்தை விட 2 மாதம் முன்னாடி வச்சதே பெரிய ஒரு நமக்கு நம்ம ஸ்டடி பிளான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருப்போம். அது ஒரு பெரிய மன கஷ்டம். ரெண்டாவது வந்துட்டு அந்த 1 வீக் முன்னாடி வந்த அந்த நியூஸ் வந்துட்டு அதில் நம்ம வேக்கன்சிஸ் வந்து அதிகம் இருக்குது. அது கூட சரி, சில டைமில் வந்து நம்ம எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் கூட வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையும். அப்படியே தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கூட இந்த சிலபஸ் சேஞ்சை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இதை ஃபஸ்ட்டு நம்மளோட மேஜரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி போட்டப்பவே இதையும் சேர்ந்து போட்டிருந்தா அதுக்கான மனநிலைக்கு நம்ம வந்திருப்போம். இப்போ ஏற்கனவே நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வேறு எதை படித்ததை ரிவிஷன் பண்ணவா இல்லை புதுசாக படிக்க எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஜிகேவும் மாறி இருக்குது. இதை நான் நோட் பண்ணவே இல்லை, இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஜிகே ஏற்கனவே நமக்கு ஒரு 3/4 பக்கத்தில் அரை பக்கத்தை விட கொஞ்சோண்டு கூடத்தில் இருந்த சிலபஸ் இப்போ 1.5 பக்கத்துக்கு வந்திருக்கு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா சயின்ஸ் எல்லாம் கிடையாது, இப்போ சயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேறு, இதெல்லாம் வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்த டாபிக் கொண்டாந்து இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ் வேறு ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ்லாம் என்னத்தை சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. மொத்தத்தில் ஜிகே சைக்காலஜியில் மார்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி என்ன சொல்ல, இந்த சேஞ்சஸாக ஃபஸ்ட்டே கொண்டு வந்திருந்தால் கூட அதுக்கு அடாப்ட் ஆகிருப்போம். மேஜரில் அங்கே நமக்கு சேஞ்ச் வரும்போது ஓகே, இங்கே இப்படி இந்தளவுக்கு எஜுகேஷன்லலாம் எனக்கு வந்து சைக்காலஜியில் 2 டாபிக் மட்டும்தான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி, லேர்னிங் மட்டும்தான் கண்ணில் பார்த்த மாதிரி இருக்குது. மற்ற எல்லா டாபிக்ஸுமே புதுசு மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை இதில் என்ன சொல்ல, அதில் ஏற்கனவே 8 இருந்தது வேறு, இப்போ 10 வேறு ஆக்கியாச்சு. அதே மாதிரி ஜிகேலையும் 8 இருந்ததை 10 ஆக்கியாச்சு. ஜிகேலாம் ஒரு ரொம்ப கம்மியான லிமிட்டட் போர்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா ஏதோ நம்ம குரூப் 1 லெவலுக்கு எழுத போகிற மாதிரி போர்ஷன் அங்கே இருக்குது. 10 மார்க்குக்கு எவ்வளோதை படிக்கிறது எப்பா. இதை பார்த்தோன்னேயுமே என்ன சொல்ல, காலையில் நோட்டிஃபிகேஷனை பார்த்தே பாதி மன அழுத்தம். மந்த்தை மாற்றினோன்னேயுமே அடுத்து அந்த ஸ்டடி பிளானை எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம வேறு மாதிரி போடணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ இப்போது இந்த சிலபஸை, இந்த சைக்காலஜி சிலபஸை பார்த்தோன்னையும் என்னத்தை சொல்லன்னு ஒன்றும் தெரியல. எல்லாம் பெருசாக இருக்குது, பேராகிராஃப் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜிகேவோட போர்ஷன்லாம் ஏதோ ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் அப்படி இருந்துச்சு. பார்த்தா இப்போ ஏதோ பெருசாக இருக்குது. அதுலேயும்